காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். யாழில் பட்டாசு வெடித்து இளைஞர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் குருநகரில் பட்டாசு வெடித்து இளைஞர் உயிரிழப்பு. வெடிக்காமல் இருந்த பட்டாசு மீண்டும் கொளுத்த முயன்ற போது திடீரென வெடித்து பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மகர சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னணி குறித்து அமைச்சர் விளக்கம். மகர சிறைச்சாலை மோதலுக்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளே பிரதான காரணம் என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். போதைப்பொருளுக்கு அடிமையான கைதிகள் மோதலை தொடங்கியதுடன் சிலர் சிறையை உடைத்து தப்பிக்கவும் முயன்றதாக கூறப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அதிகாரிகள் பாதுகாப்புக்காக விசேட அதிரடிப்படையினரை கடமையில் ஈடுபடுத்தியுள்ளனர். புதிய விலங்கு நலச்சட்டம் அறிமுகம், தண்டனைகள் அறிவிப்பு. இலங்கையில் விலங்குகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் புதிய விலங்கு நலச் சட்டம் வர்த்தக மணி மூலம் அமுலுக்கு வந்துள்ளது. விலங்குகளை கொடுமைப்படுத்துதல், அதிக சுமை ஏற்றுதல், சட்டவிரோத விற்பனை மற்றும் வேட்டையாடுதல் உள்ளிட்ட பல செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை மீறுவோருக்கு அபராதம், சிறை தண்டனை அல்லது இரண்டுக்கும் விதிக்கப்படுவதுடன் விலங்கு நல ஆலோசனை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலை பதற்ற நிலை. போலீஸ் ஊரடங்கு உத்தரவு தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு. மகர சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட கலவரம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமைதியை பேணும் நோக்கில் 3 கிராம சேவகர் பிரிவுகளில் போலீஸ் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்தும் அமலில் இருக்கும். அவசர தேவையுள்ளோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்புக்காக போலீஸ் STF மற்றும் முப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். அமைச்சரின் பெயரில் பெரும் பணம் மோசடி, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. பிரதியமைச்சர் சத்துரங்க அபேசிங்கவின் பெயரில் தொலைபேசி மூலம் பணம் கேட்டு மோசடி நடைபெறுவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவரை போல் ஆள்மாறாட்டம் செய்யும் நபர்களுக்கு பணம், தனிப்பட்ட தகவல் அல்லது ஆவணங்கள் எதையும் வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் அல்லது செய்திகளை பெற்றால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கருங்கடலில் ரஷ்ய கப்பல் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். கருங்கடலில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் ரோஷாட்டம் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் கப்பலில் இருந்த 17 பணியாளர்களும் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யா இதை கடற்கொள்ளை என கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலை உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியும் உறுதிப்படுத்தியுள்ளார். இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம்.